கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருப்பாரானால், கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. புது சிருஷ்டி, புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருக்கும் பொழுது அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த வசனத்தின் இன்னொரு கேரக்டர், கிறிஸ்துவனுடைய குணத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு அந்த காரியங்களை பேசி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை அல்லது அக்கறை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இங்கே அவரை சோதிக்கும்படி, அதுவும் பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தில் சொல்லுது, அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். இன்றைக்கும் உலகம் தேவ மனிதர்களை, தேவ ஊழியர்களை அல்லது விசுவாசிகளை சோதிக்கும்படி முற்பட்டு கொண்டே இருக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி அனுப்பப்பட்ட ஜனங்கள் தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் இருந்தார்கள், வெளியில் இருக்கிற ஏரோதியர்கள் எழுதியிருக்கு, அங்கேயும் இருந்தார். அன்பானவர்களே, உலக மனிதர்களும் கர்த்தருடைய ஜனங்களும் கூட சில நேரம் சோதிக்க அனுப்பப்படுகிறது உண்டு. அதனால நாம் சத்தியத்தை சரியாக கவனித்து ஓடுறது நல்லா இருக்கும், சரியான முறையில் நடக்கிறது சரியாக இருக்கும். அதை கற்றுக்கொள் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் பின்னே நாம் நடத்தல் நலமாயிருக்கும். ஆமென். சரி, இதில் முகதாட்சண்யம் என்கிற அடிப்படையில் நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினை பார்த்து வெளியிலிருந்து வர்றவங்க சொல்றாங்க, they are appreciating him, அவரை வாழ்த்தி பேசுகிற ஒரு காரியம் இருக்கிறது. என்ன? உம்மிடத்தில் நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராயிருக்கிறீர் என்று சொல்லுகிறார்கள். இந்த முகதாட்சண்யம் என்பது இன்னொரு பதத்திலே பார்க்கும் பொழுது பாரபட்சம் இல்லாத தன்மை, பாரபட்சம் பார்ப்பதில்லை, பர்சனல் பயாஸ். தனிப்பட்ட முறையில் ஒருவர் மேல், அதாவது இவருக்கு ஃபேவரபிளா, அதாவது இவர்களுக்கு நான் சார்ந்த காரியங்களை சொல்லுவேன் அப்படின்னு அவங்க செய்யறதில்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் அப்படி பார்க்கலன்னு சொல்லி அங்கே அந்த காரியத்தை பார்க்குறோம். ஆண்டவர் உடைய குணம் ஒருவனுக்கு நல்லதையும் இன்னொருவனுக்கு தீமையையும் செய்கிறது அல்ல. எல்லாரையும் ஒரே மாதிரியாய் பார்க்கிறார், எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தில் அணுகுகிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி இப்படி சொல்லுகிறது உண்டு என்னுடைய சபையில் நான் பேசும் பொழுது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் பூரண சற்குணராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் மத்தேயு 5வது அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய குணம் நன்மைகளை எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆமென். ஒருவனை கடிந்து கொள்ளும் பொழுது அவன் யாராயிருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அது ஈவன் பேதுரு ஆண்டவரை என்ன சொல்றார், ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாதே, எது அவருடைய பாடுகள் மரணத்தை பற்றி அவர் பேசும் பொழுது அப்படி சொல்லும்போது பின்னாக திரும்பி சொல்றார், எனக்கு பின்னாக போன சாத்தானேங்கிறார். அப்பாலை போ சாத்தானே. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பாரபட்சமே கிடையாது அவற்றை. ஈவன் தன்னோடு இருக்கிறவர்களிடத்திலேயும் கடிந்து கொள்ளுதல், தவறு செய்யும் பொழுது சரியாய் கடிந்து கொள்ளுகிறார். ஆனால்
ஒருவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்கிற அந்த காரியம் அப்படி இல்லை அவர்கிட்ட. அல்லேலூயா. 12 சீஷர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அதில் 3 பேரை தன்னோட தனியாக வச்சு கூட்டிகிட்டு போய் அநேக காரியங்கள் ட்ரெயின் பண்ணுகிறார். அவங்க தான் பிரதானமானவங்களாக இருந்தாங்க. ஆனால் எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அந்த அன்பு கூறுதலில் பாரபட்சமே அவர் வைக்கலை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தன்னை காட்டி கொடுக்கிறவன் தன் பந்தியில் இருக்கிறான். அவர் சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிற கைகள் இந்த பந்தியில் இருக்குங்கிறார். எவ்வளவு அன்புங்க, எவ்வளவு கம்பேஷனுங்க. அவருடைய இருதயத்தில் மனதுருக்கம், அன்பினால் நிறைந்திருக்கிறார். நம்ம கிட்ட என்ன இருக்கு? கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுதே. எனக்குள் கிறிஸ்து இருந்தால் நான் பாரபட்சம் பார்க்காமல், முகதாட்சண்யம் இல்லாமல் சரியாக எல்லாவற்றையும் அணுகுகிறவனாய் நான் மாறுவேனே. அப்படி ஒரு குணம் இருக்கா? சற்று ஆராய்ந்து பாருங்க. சிலர் ஒரே வீட்டில் பிள்ளைகள் 2 இருக்கும் பொழுது ஒரு பிள்ளைக்கு ஒரு கரிசனையான ஒரு முகத்தையும் இன்னொரு பிள்ளைக்கு கோபத்தின் முகத்தையும் காட்டிக் கொண்டிருப்பார்கள். ஒரே பிள்ளை இருக்கிறது என்றால் அந்த ஒரே பிள்ளையை சிலர் ரொம்ப திட்டி பேசிக்கிட்டு இருப்பான், அல்லது ரொம்ப அன்பு கூர்ந்து நடந்துகிட்டே இருப்பாங்க. ரெண்டுமே சரியில்லைங்க. ஈவன்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். அவற்றை கேளுங்க. கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கும் பொழுது, கிறிஸ்துவானவர் நமக்குள் பிழைத்திருந்தால் எனக்குள்ளே இந்த முகதாட்சண்யம், சிலர் பெரியவன் சிறியவன் அல்லது பணக்காரன் அல்லது ஏழை என்கிற ஒரு பாரபட்சம், சிலருக்கு ஜாதி என்கிற பாரபட்சம். அல்லேலூயா. கவனம், அதெல்லாம் தவறு, தேவன் விரும்பாத காரியம். இதெல்லாம் செய்யாதீங்க. இந்த கிறிஸ்துவின் சுபாவம். ஆமென். ஹல்லேலூயா. இவங்க வந்து கேட்குறாங்க, அவரை குற்றத்தில் பிடிக்கிறதுக்காக கேட்குறாங்க. பட் ஸ்டில் they found greatest ஒரு அழகான அவர்கள் ஒரு அழகான ஒரு குணத்தை கிறிஸ்துவனிடத்தில் கண்டுபிடிக்கிறார்கள். முகதாட்சணியமே கிடையாது. யாரா இருந்தாலும் அவ்வளோதான், தப்பு பண்ணால் வெளுத்து விட்டுருவார். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா, பாவிகள்கிட்ட அன்பு கூர்ந்து கிட்ட போறாருங்க. சமாரியா பெண்ணா இருந்தாலும் அப்படிதான், இஸ்ரவேலுக்குள் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரீயா இருந்தாலும் அவள்தான் அப்படிதான். யாரா இருந்தாலும் சரி, அவருடைய பெர்செப்ஷன், அவருடைய கண்ணோட்டம் பாரபட்சமே கிடையாது. சிலர் கேட்பாங்க, கானானிய பெண்ணுகிட்ட அப்படி சொல்லிட்டாரே, விசுவாசத்தை சோதிக்கும்படி பேசினாரே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. அந்த விசுவாசம், அவர் வேண்டிய விசுவாசம் அவர் கிடைச்ச உடனே, மகளே உன் விசுவாசம் பெரியது, நீ போகலாம், நீ விரும்பினபடியே ஆக கடவுன்னு சொல்லி முடிச்சாருங்க. வண்டர்ஃபுல் காட். எனக்கு அன்பானவர்களே, பாரபட்சம், முகதாட்சண்யம் என்பது நம் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு பார்த்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகிமையின் தகப்பனே, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். அந்த பிழைத்திருக்கிற அந்த கிறிஸ்துவினுடைய குணம் முகதாட்சியம் இல்லாமை, என் தகப்பனே, நாங்களும் யாரையும் பாரபட்சம் பார்க்காம, ஓ இவனா இவங்களுக்கு இப்படி, அவனா அவங்களுக்கு இப்படி, இவளா அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வேறு விதமாக நடத்தாம, எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோட ஒரே மாதிரியாய் பார்க்கிற ஒரு குணம் கிருபை தாரும் ஆண்டவரே. ஏழை என்றுமில்லை, பணக்காரன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுயாதீனன் என்றுமில்லை, இப்படி எந்த காரியத்திலையும் பிரிச்சு வேறுபடுத்தி நாங்கள் பார்க்காதபடிக்கு கிறிஸ்துவின் சரீரத்திலே நான் ஒரு அங்கம், என்னோடு இருக்கிற இவர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லத்தக்கதாய் என் தகப்பனே ஒவ்வொருவரையும் நேசிக்கிற அந்த அன்பை தாரும். ஒருவரையும் பாரபட்சம் இல்லாமல் அன்போடு அணுகுகிற கிருபையை தார். ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தை நடத்துகிற இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த அன்பு போதகர்களை கர்த்தர் பலப்படுத்தி வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜெப நேரத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த சத்திய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி இந்த வசனத்தை கீழ்ப்படியும்படி
பாரபட்சம் இல்லாத ஒரு கண்ணோட்டத்தை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதியும். உம்முடைய நன்மைகளின் பூரணம் ஒவ்வொருவரையும் தொடரும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord.